தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீராபானத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டுமென இந்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தலைவர் சுப நாகராஜன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் அவருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட தென்னை விவசாயிகளுடைய பொதுக்குழு கூட்டம் ராமநாதபுரத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவிற்கு பல்வேறு விதமான விவசாயிகள் பல பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய தலைவர் திரு சுபா நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்திய லெவல்ல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. இப்ப தமிழகத்திற்கு எந்த மாதிரி தென்னை விவசாயிகளுக்கு நம்ம வளர்ச்சி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதாவது நான் தலைவராகி ஓராண்டு ஆகுது. இந்த ஓராண்டுல நான் வந்ததுக்கு பிறகு முதல்ல தென்னை மரத்துல என்ன, தென்னை மரத்தினால என்ன அந்த விவசாயிகளுக்கு பலன் இருக்குன்றத நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் கூட தேங்காயாகவும் இளநீராகவும் தான் நான் பார்த்தேன். கீத்து, தென்னங்கீத்து இது மட்டும் தான். நான் தலைவரானதற்கு பிறகு அந்த தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அலுவலகத்தில் எல்லாம் நுழைஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது தென்னை மரத்துல எவ்வளவு மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டேன். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில கள்ளுக்கடைக்கான அனுமதி கொடுக்கும் இருக்காங்க. இப்ப இது வரைக்கும் கொடுக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் சாதுரியம், அதை மீறுவதற்கு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என்று நம்புவோம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் நடைபெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்றும் தென்னை விவசாயிகள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இந்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விதமான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு முன்வைப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். ராமநாதபுரத்திலிருந்து நீசவன் தமிழ் செய்திகளுக்காக குமார், ராமநாதபுரம்.